அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்கள் திருப்பப்படுவதாக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 49வது வசனத்தை நம்முடைய தியான வசனமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமாக. அந்த பகுதியை சற்று நம்ம வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நான் மற்ற எல்லாருக்கும் இது புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பைபிள் உள்ளவங்க எடுத்துக்கங்க. பைபிள் இல்லாதவங்க டிவியில் அதனுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கும்படி கேட்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் வசனத்தை பார்க்கும்போது உங்கள் கையில் பைபிள் இருக்கட்டும். நீங்கள் டிவியில் பார்க்கும்பொழுது நீங்கள் பைபிள் இல்லாமல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. பைபிளை விரித்து வைத்து வசனங்களை கவனித்து நீங்கள் கேட்கும்படி அன்போடு கூட நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேர்ந்து நம்ம எல்லாரும் சத்தமாய் வாசிப்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திரும்ப வாசிப்போம். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1ஆம் தேதி காலை நாம் இதை குறித்து ஒரு முகவரியாக சில வாக்கியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இந்த நாட்களிலும் கூட இந்த பகுதியை சற்று நிதானமாய் நம்ம கவனிக்க, இதற்குள்ளாக அடங்கியிருக்கிறதான பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. மார்க்கின் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 46வது வசனம் துவக்கி 52வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். பர்த்திமையன்னு சொல்லக்கூடியதான ஒரு மனுஷனுடைய பெயர் அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அநேகருக்கு அற்புதம் செய்தார், அநேக ஆயிரங்களுக்கு அற்புதம் செய்தார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய நிழல் படுவதற்கும் வஸ்திரம் ஓரத்து ஆயிலும் தொடுவதற்கும் நிறைய ஜனங்கள் வழி அருகே கடத்தப்பட்டார்கள் என்று நாம பைபிள் நிறைய வாசிக்கிறோம். எல்லாருடைய பெயர்கள் அங்கே போடப்படலை. நிறைய பேருடைய விசுவாசங்களே பைபிளை பாராட்டி போடப்பட்டிருந்தாலும், உதாரணம் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு கர்த்தர் அவளை தொடவில்லை, அவள் கர்த்தரை தொட்டாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவள் கர்த்தரை தொடுவதற்கு அவள் முயற்சி செய்த பொழுது அவளுக்கு நல்ல ஒரு அற்புதம் சுகம் உண்டானது. அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கூட அந்த நபருடைய பெயர் அங்கு பைபிளே போடப்படவில்லை. ஒரு நபருடைய பெயர் பைபிளில் போடப்படும் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்றும், அந்த நபர் மூலமாக தேவராஜ்யம் கட்டப்பட்டிருக்குது என்பதையும் நாம் யாருமே மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது மார்க்கின் சுவிசேஷத்துடைய ஆரம்பத்திலே கவனித்து பார்ப்போமே ஆகில், குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வராங்க. இயேசுகளை பார்த்து கேட்கிறார், என்ன செய்யணும்னு சொல்லி. நாங்கள் சுத்தமானு சொல்றாங்க. அவர் எனக்கு சித்தம் உண்டு, என்ன சொன்னார், சுத்தமாகுன்னு சொன்னார். எல்லாரும் சுத்தமானாங்க. ஆனால் எல்லாருடைய பேர் அங்கே போடப்படலை. ஆனால் இங்கே மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பர்த்திமையுன்னு சொல்லக்கூடிய தீமோயுடைய மகன் என்று நம்ம வாசிக்கிறோம். பர்திமேயு அரமேக்கு மொழியில் வாசி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு இந்த பர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த பர்திமோ என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னாக்க, தீமோயு என்று சொல்லனுடைய மகன் என்று அர்த்தம். அங்கே வாசிக்கும் போது 46வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆகில், அவள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற பொழுது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு 2 முறை வருகிறதை கவனிக்கிறோம். அவனுடைய பெயர் அங்கு சொல்லப்படவில்லை. சுகமானுடைய பெயர் அங்கு சொல்லப்படவில்லை. தீமோயு என்கிற மகன் என்று சொல்லப்படுவதற்கு அரமைக்கு மொழியில் ஒரே வார்த்தை பர்திமேயு. தீமையுடைய மகன் என்றதுக்கு அரமைக்கு மொழியில் ஒரே வார்த்தை பர்திமேயு. ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று தீமையின் மகனாகிய அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு முறை பர்திமேயு. அப்போ ஒரே வசனத்தில் அடுத்தடுத்து அவனுடைய ஒரு மனுஷனை சரியா அடையாளம் காணுவதற்காக மார்க் என்கிற சுவிசேஷகன் மிகவும் துல்லியமாக ஆணித்தரமாக ஒரு மனுஷனுடைய பெயரை சுட்டி காட்டியிருப்பானே ஆகில், இந்த சம்பவம் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். புரிந்து கொண்டவங்க ஒரு ஆமென் சொல்லும்படியாக கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது பகுதியில் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எதுக்கு நடுவே வருதுன்னு நம்ம கவனிக்கணும். இதுக்கு முந்தி உள்ள வாக்கியங்களையும் பிந்தி உள்ள வாக்கியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த மத்திய சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சீஷர்கள் எல்லாருமே இயேசுவை பார்த்து கேட்குறாங்க,
ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டுமே ஆண்டவரே, எங்கள் வீட்டை நாங்கள் விட்டுட்டோம், எங்கள் வலையை நாங்கள் விட்டுட்டோம், எங்கள் படகை நாங்கள் விட்டுட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உங்களை நாங்கள் பின்பற்றி வருகிறோமே என்று சொல்லி இயேசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தங்களை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம கவனிக்கிறோம். அவர்கள் தாங்கள் எவ்வளவு கர்த்தருக்காக விட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தாங்கன்னு சொல்ல வரல, மாறாக நாங்க கடவுளுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க தேவனுக்காக என்ன செஞ்சோம் என்பதை அதை சொல்லி காட்டும்படியாக, ஆண்டவரே உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. 33ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை பார்த்து தான் படப்போகிற பாடுகளை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லக்கூடியதான ஒரு சம்பவத்தை நாம் அங்கே கவனிக்கிறோம். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் எப்போ இவங்க தங்களை குறித்து மேன்மையாய் சொன்னாங்களோ, நாங்க தேவ ராஜ்யத்திற்காக எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டோம்னு சொன்னாங்களோ, இயேசு உடனே சொன்னாரு, மனுஷகுமாரன் அவர் பாடப்பட வேணும், அவர் சிலுவையில் மரிக்கணும், அவர் அடக்கம் பண்ணப்படணும், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி அதையும் அவர் சுட்டி காண்பிக்கிறார். 36ஆம் வசனம் வருகிற பொழுது, இயேசு உயிர்த்தெழுவார்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே யோவானும் யாக்கோபும் அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உம்முடைய வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் என்ன செய்யணும் எங்களுக்கு நீங்க தரணும் என்று சொல்லி மற்ற எல்லாரையும் பார்க்கலும் தங்களை சற்று மேன்மையாக உயர்த்தி காட்டியிருக்கிறதை நம்மாலே கவனிக்க முடிகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறதை பின்பற்றி கொண்டு வருகிறீங்க? ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஒரு கூட்டத்தார் தேவனுக்காக செய்த தியாகத்தை காண்பிக்கிறாங்க, இயேசுவோ தான் செய்ய போகிற தியாகத்தை சுட்டி காண்பிக்கிறார். இன்னொருவர் என்ன கேட்கிறான், நீ தியாகம் செஞ்சு எங்களுக்காக எல்லாம் செய்ய போறீங்கன்னா அப்படி நீங்க வரும்பொழுது எனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு தரணும்னு சொல்லி அவன் டிமாண்ட் பண்ணுகிறான். இயேசு அதை கேட்ட பொழுது அவளுக்கு நல்ல பதில் அவர் கொடுக்கவில்லை. அடுத்த வருஷம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னாக்க, இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுனாக்க நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் நீங்களும் பானம் பண்ண கூடுமானால் என் பிதா உங்களுக்கு தருவார். அப்ப என்ன அர்த்தம்னாக்க, நான் என்ன எப்படி தேவசத்தை செய்து முடிக்கிறேனோ அதே போல நீங்களும் தேவசத்தை செய்து முடிச்சீங்கன்னா எனக்கு சிங்காசனம் கொடுக்கிற அதே தேவன் உங்களுக்கு தர வேண்டிய பங்கை அவர் நிச்சயமாய் தருவார். அப்போ அந்த பகுதி ஃபுல்லா நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கமுள்ள மக்களாய் இல்லாததை நாம் நன்றாக கவனிக்க முடியும். They were not very concerned about the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன, என்னை பின்பற்றுவார்கள் என்று கர்த்தர் கூப்பிட்டு இருந்தார். கூப்பிட்டு இருந்தும் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டிருக்கிறோன்னு சொல்றான். இன்னொருத்தவன் சொல்றான், நீர் வரும்பொழுது உங்களுடைய ராஜ்யத்தில் நான் ரொம்ப மேன்மையான ஒரு ஸ்தானத்தை இருக்கணும்னு சொல்றான். இதுக்கு பிற்பாடு கீழே நீங்க நாங்க வாசிக்கிறோம், அங்க வரும்பொழுது நம்மிலே யார் பெரியவங்கிறதான பெரிய தர்க்கமும் உண்டா இருக்கிறது நம்மளால கவனிக்க முடிகிறது. இதெல்லாம் சீஷர்களுக்குள்ளாக தேவ ராஜ்யத்தை குறித்ததான ஒரு கவனம் இல்லாமல், தேவன் மேல் ஒரு நோக்கம் இல்லாதபடி தங்கள் மேல் உள்ளதான நோக்கத்தை, தங்கள் மேல் உள்ள காரியத்தை அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறதை நாம கவனிக்கிறோம். அப்படி நீங்க வந்தீங்கன்னா 45வது வசனத்துல இயேசு சொல்ல வராரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இயேசு சொல்ல வராரு, நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இதுக்காக தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன். ஆனா சீஷர்களை இதே ஆண்டு புரிந்து கொள்ள விரும்பினார். நீ எதற்காக இந்த பூமியில வந்திருக்கிற தெரியுமா? நீ எதற்காக இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறாய் என்று நீ அறிந்திருக்கிறாயா? Why I am still alive in September 2020? 2020 செப்டம்பர் மாதத்தில் நான் இன்னும் ஏன் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு என்னால தெரிந்து கொள்ள முடிகிறதா? சீஷர்கள் சொல்றாங்க, உமாக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே அது பெருசா, அல்லது தேவ ராஜ்யத்தில் நமக்கு என்ன பொசிஷன் நமக்கு ஆண்டு தருவாரு அது நமக்கு பெருசா? ஆனா இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவ சித்தத்தின்படி ஜீவனை கொடுக்கவும் அநேக மக்களை மீட்கும் பொருளாக எடுத்துக்கொள்ளும்படியாகவே இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அதிகாரம் 11க்கு நீங்க வந்தீங்கன்னா, அவர் படப்போகிற பாடுகளுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்கு ஒரு கழுதை கட்டி இருக்கிறதையும் அதை அவிழ்த்து கொண்டு வரும்படியாக தன்னுடைய சொன்னதான காரியத்துக்கு ஜீவனை அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொன்னதுக்கு அதுக்கு ஆயத்தமாக அந்த கழுதையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சம்பவத்தை கவனிக்கிறோம். நல்லா கவனிங்க. 10ஆம் அதிகாரம் 28 11ஆம் அதிகாரம் வரைக்கும் கவனித்து பார்த்தால் ஒரு காரியம் மிகவும் தெளிவாய் தெரிகிறது. என்ன காரியம் அது? தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதான சரியான சிந்தையும்
சரியான கவனமும் சரியான நோக்கம் உள்ள நபரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற மக்கள் ஆமீன் சொல்லும்படியாய் கேட்கிறேன். வசனத்தை நல்லா கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆனா சீஷர்களோ தங்களுக்கு உலகத்தில் உண்டாயிருந்த மேன்மையை தேடினார்கள். நாங்கள் எங்க வீட்டை விட்டோம், நாங்கள் எங்கு சொந்த பந்தங்களை விட்டோம், நாங்கள் எங்கே நாமத்துக்குரிய பெருமைகள்லாம் விட்டு விட்டோம் என்று சொல்லி தங்களுடைய விட்டு போன பெருமைகள், உலகத்தில் உண்டாயிருந்த இழப்புகளை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவோ பரலோக ராஜ்யத்தில் உண்டாயிருக்க வேண்டிய நோக்கத்தை குறித்து அவரை பேசி கொண்டிருந்தார். சத்தமா ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இன்றைக்கு நம்முடைய இதயத்தினுடைய ஆழத்தில் எதை நாம உயர்வா எண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, என் வீடு, என் குடும்பம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல ஈவு மேன்மையா எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை அவை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக தியாகம் பண்ணவும் நம்ம ஆயத்தமா இருக்கலாம். ஆனா தியாகம் பண்ணி இருக்கிறதை மேன்மையா எண்ண வேண்டாம். தேவனுக்காக செய்யக்கூடிய கிரியைகளை மேன்மையை எண்ணுவதற்கு அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாய் பலப்படுகிறது. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவங்க சத்தமா ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். இது ரெண்டுக்கு நடுவே உள்ள ஒரு சம்பவம் தான் பர்த்திமேங்கிற குருடன் சுகமாக்கப்படுகிற ஒரு சம்பவம். நல்ல கவனிங்க. இந்த குருடன் பார்வை அடைகிறான். சீஷர்களுக்கு ஒரு பாடம் புகுட்டும்படியா இருக்குது. இந்த பர்த்திமேன்கிறவன் அவன் ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, அவன் ஒரு பிச்சைக்காரன். அவருடைய பேர் போடப்படவில்லை, அப்பாவுடைய பேர் போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த 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 திமோயி என்று சொல்லக்கூடிய இவனுடைய அப்பா இருந்தவர் ஒருவேளை இந்த ஊரில் ஐஸ்வர்யவானாக இருந்து பிற்பாடு செல்வத்தில் இழந்து பிற்பாடு அவர் ரொம்ப ஆண்டியாகி போண்டியாகி அவர் அவருடைய வாழ்நாளில் முடிந்து போன பிற்பாடு அவருடைய மகனாகிய இந்த திமோயி இவனுடைய குமாரன் அவன் குருடனாக இருந்தபடினாலே வாழ வழி இல்லாமல் ஒருவேளை பிச்சைக்காரனாக இவன் மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆகிலும் அவன் அந்த நிலையில் அவன் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுவை அவன் காணும் பொழுது இயேசுவிடத்தில் இந்த பூமிக்குரியதான காரியத்தில் ஒன்றையும் அவன் கேட்கவில்லை. நல்லா கவனிங்க. சீஷர்களை எதையெல்லாம் விட்டாங்கன்னு சொல்றோமோ, எதையெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்றோமோ, அதை ஒன்றுமே இல்லாத பர்த்திமேயு இயேசுவிடம் அவன் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் யாசகம் பண்ணுகிறவன், ஒவ்வொரு நாளும் பணத்தை பிச்சையை பெற்றுக் கொள்கிறவன், ஒவ்வொரு நாளும் வஸ்திரத்துக்காக அவன் அவஸ்தைப்படுகிறவன், ஒவ்வொரு நாளும் எங்க தங்குவன், எங்க தூங்குவேன் இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒருவன் அவன் பணம் கேட்கவில்லை, வஸ்திரம் கேட்கவில்லை, இடம் கேட்கவில்லை. மாறாக தன் உள்ளத்தின் ஆழத்தில் எந்த மனுஷனும் தனக்கு தர முடியாத ஒன்றை உள்ளத்தில் ஏக்க பெருமூச்சை வைத்திருந்தான். இதுவரையிலும் யாரிடமும் வாயை திறந்து கேட்காத ஒன்றை இயேசுவிடம் வாயை திறந்து கேட்டான். விசுவாசிக்கிற மக்கள் சத்தமா ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். எந்த மனுஷனிடமும் போய் எனக்கு நீங்க காசு தாங்கன்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஐயா, எனக்கு நீங்க ட்ரெஸ் தாங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க, எனக்கு ஒரு நாள் படுக்க இடம் தாங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா எனக்கு கண்ணு பார்வை தாங்கன்னு கேட்டா யாருங்க கொடுப்பா? இன்னைக்கு அவன் போய் கேட்க யாரும் அப்படி இல்லை. அவன் யார்கிட்ட கேட்கவும் முடியல, யார்ட்டும் கேட்கவும் இல்லை. இயேசு அவன் அழைத்து பிற்பாடு தான் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அதை யாரும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீர் மட்டுமே செய்யக்கூடிய. அப்படி என்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இதுவரையும் நிறைவேறாத ஒரு ஏக்க பெருமூச்சு இருந்தது. சத்தமுறை ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். தினந்தோறும் கொடுக்கிறதான அந்த பணம் அந்த ஏக்க பெருமூச்சை நிறைவேற்றவில்லை. தினந்தோறும் அவன் சாப்பிடுகிற ஆகாரமோ உடுத்துகிற வஸ்திரமோ அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ அவனுடைய ஏக்க பெருமூச்சை மாற்றவே இல்லை. அவனுக்குள்ள இருந்த ஒரு ஏக்க பெருமூச்சு, எப்படி ஆகிலும் நான் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும். ஆமென். நான் பார்வை அடைய வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. இந்த அருமையான காலையிலே பரிசுத்த ஆவியான சபையை பார்த்து பேச விரும்புகிறார். நமக்கு இருக்கிற பொருட்களோ, நமக்கு இருக்கிற வஸ்திரங்களோ, நமக்கு இருக்கிற வீடோ, நமக்கு இருக்கிற சம்பாத்தியமோ, நமக்கு இருக்கிற சமுதாயமோ இருக்கிறதுனால நம்முடைய உள்ளான ஒரு ஆழ்ந்த ஒரு தேவையை இவைகள் எல்லாம் நிறைவேற்றி விடவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தரால் மட்டுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு ஏக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளத்திலே நிச்சயமாய் உண்டு. சத்தமோடு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சம்பாதிக்கிற ஆளை போய் பார்த்து, நீ எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கிறாயே, எல்லாவற்றையும் சம்பாதித்து இருக்கிறாயே, உனக்கு எல்லாம் போதுமானு கேட்டாக்க இன்னும் ஏதோ ஒரு குறை உண்டு போலதான் யோசிப்பான். இன்னைக்கு நாம தேவ பிள்ளை இருக்கும்போது நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்து இருக்கிறதான ஒரு ஏக்க பெருமூச்சு என்ன? நான் இன்னும் அடையாத ஒரு காரியம் என்ன? நான் சொல்லுவது உலகத்தின் செல்வத்தை நான் சொல்லவில்லை, உலகத்தின் ஆஸ்தி சம்பாதித்ததை நான் சொல்லவில்லை. என்னதான் நம்ம கட்டினாலும் என்ன நாம சேர்த்து வச்சாலும் இந்த பூமி வெந்துருகி
சாம்பலாகி போகும், வானங்கள் மளமளவென்று உருகி போகும், இந்த பூமி ஒரு சுருளாய் சுருட்டப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். விசுவாசிக்கிற மக்கள் சத்தமா ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க, கம்பீரமா கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு என் உள்ளத்தானத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஏக்க பெருமூச்சு யார் நிறைவேற்றுவார்? யாரும் நிறைவேற்ற முடியாத ஒரு ஏக்க பெருமூச்சு. The deepest earning every man has in this world. படைக்கப்படுகிற சிருஷ்டிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஏக்க பெருமூச்சு உண்டு. அது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உள்ளத்தில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குதான். there is a spiritual hole, ஒரு ஆவிக்குரிய ஓட்டை உண்டு. அந்த ஆவிக்குரிய ஓட்டை என்பது உலகத்தினுடைய எந்த மேன்மைகளோ பெருமைகளோ பணமோ ஆஸ்திகளோ அந்த ஓட்டையை அடைக்கவே முடியாது. ஆகிய தான் மனுஷனை உண்டாக்கும் பொழுதே இந்த மனுஷன் தேவனை தேடினால் உண்டாகிற நிம்மதி உலகம் நமக்கு தரவே முடியாது. இயேசு சொல்லாமல் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லைன்னு சொன்னார். அப்போ உலகத்தால் வரக்கூடாதது, பூமியினால் வரக்கூடாதது, கர்த்தரால மட்டுமே வரக்கூடிய ஒரு ஏக்கம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் உண்டு என்பதை நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த குருடனுக்குள்ளாக அந்த ஏக்கம் இருந்தது. இந்த ஏக்கம் மனுஷனால் நிறைவேற முடியாது, ஆனால் கர்த்தர் மட்டுமே நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள ஏக்க பெருமூச்சு சத்தத்திற்கு யாரிடமும் என் வாய் திறக்கவில்லை, யாரிடமும் என் கை நீட்டப்படவில்லை, கர்த்தர் எனக்கு இறங்குவாரா என்று சொல்லி கேட்டால் அந்த ஆழ்ந்த ஏக்க பெருமூச்சானது தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஏக்கமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவனுக்கு பார்வை கொடுத்தது போல நமக்கும் இல்லாததை இருக்கிறதை போல உண்டாக்குவதற்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த தாவீதின் குமாரன் நமக்கும் இறங்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 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 ஆழ்ந்த இந்த ஏக்க பெருமூச்சு நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற்றப்படாத, இன்னும் யாராலும் பூர்த்தியாக அந்த வெறுமையான இந்த ஸ்தானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு இவன் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போமாக. ஆயத்தம் உள்ளவங்க ஆமென் சொல்லுவோமாக. இவன் என்ன செய்தான், எப்படி இந்த பார்வையை பெற்றுக்கொண்டான்? எல்லாரும் இயேசுகிட்ட போய் எனக்கு பார்வை தாங்கன்னு கேட்டாங்க, இயேசு சுகத்தை கொடுத்தாரு, இவனும் அப்படி பெற்றுக்கொண்டான். அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது பல காரியங்களை நான் கவனித்தேன், அவை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதான முதலாவது நம்ம என்ன வெற்றிடம், ஆவிக்குரிய வெற்றிடம் என்ன என்பதை நாம் எல்லாருமே கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரியலைஸ் தி எம்டினஸ் ஆஃப் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இன்னும் என் வாழ்க்கையில் என்ன இல்லை என்பதை எல்லாரும் கண்டுபிடிக்கணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஆண்டவர் வேலை வச்சிருக்கிறாரு, சம்பளம் கொடுக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் நமக்கு நல்ல பேர் இருக்குது, நம்ம பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தரை நாம் தேடுறோம், இது நமக்கு போதுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் ஒரு தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? யாருக்கு தேவ திட்டம் இல்லை அப்படின்னா, ஆடு மாடுக்கு தேவ திட்டம் இல்லை, புறாவுக்கு காக்காவுக்கு கழுகுக்கெல்லாம் தேவ திட்டம் கிடையாது. அது பிறக்கும், அது இறக்கும், அவ்வளோதான். மிருகத்துக்கு தேவ திட்டம் இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது, அதுக்கு பாட்டு போகும். ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி, கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருந்துடும். ஆனால் நாம் மிருக சாயலில் படைக்கப்படலை, நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவன் திட்டம் இடுகிறவர், தேவன் நோக்கம் உள்ளவர், தேவன் சித்தம் உள்ளவர். ஆகையால் தான் மனுஷனை சித்தம் உள்ளவனாய் படைத்தார். நமக்குள்ளே தேவ சித்தம் இருக்கிறபடினால் நமக்கு தேவ திட்டம் ஒன்று உண்டு. எனக்கு எல்லாம் இருக்கிறனாலே தேவ திட்டம் நிறைவேறிவிட்டதா? கிடையாது. அப்ப தேவ திட்டம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் என்ன நிறைவேறாம இருக்குது? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் இன்னும் பூஜ்ஜியமா இருக்குது? என் ஆவிக்குரிய அந்த ஓட்டை என்னவா இருக்குது? அதை பூர்த்தியாக நான் என்ன செய்யணும் அப்படின்றத இவன் அதை கண்டு கொண்டான். சத்தமோ ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அவன் கண்டு கொண்டு தெரியுமா, நான் டெய்லி வாங்குற இந்த யாசகமோ பணமோ பொருளோ இவையாவும் இந்த உள்ளான தேவையை பூர்த்தி பண்ணவே முடியாது என்று உணர்ந்து கொண்டான். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. ஐயா, இந்த உலகத்தினுடைய எந்த காரியமோ ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய பங்கை உலகம் ஒரு நாளும் நிறைவேற்றவே முடியாது.
சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மேலே உள்ளவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு புரிந்தவங்களோட கிருபையை தருவாராக. நம்ம கர்த்தர் நல்ல ஞானம் கொடுக்கலாம், நல்ல அறிவு கொடுக்கலாம். நிறைய மக்கள் மத்தியில் நம்ம தலையை கர்த்தர் நிமிர செய்யலாம். அது அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் பெர்ஃபெக்ட் ஆகிட்டாரு அது இல்லைங்க. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் எனக்குள்ளாக என்ன வச்சிருக்காருன்னு கவனிக்கணும். அவனுக்கு கண்டுகொள்ள தெரியுமா, இந்த யாசகம் எனக்கு முக்கியமானது அல்ல. அப்படி இருந்தால் இயேசுகிட்ட போய் கேட்டிருப்பான், இனிமேல் நான் யாசகமே பண்ணாதபடிக்கு என்னை ஐஸ்வர்யவனா மாற்றுன்னு கேட்டிருப்பான். அல்லது எனக்கு வஸ்திரம் தாரும் என்று கேட்டிருப்பான். எனக்கு வீடு ஒன்று இல்லை ஐயா தாவீதின் குமாரனே, எனக்கு ஒரு வீடு ஒன்று தாருன்னு கேட்டிருப்பான். அவன் எதையும் கேட்காம யாரும் தர முடியாத ஒன்றை கேட்டான் பாருங்க. அதை கேட்பதற்கு உணர்ந்த ஒரு காரணம் தெரியுமா, உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, உலகம் என்பது ஒரு மாயையாய் இருக்கிறது. சத்தமும் ஆமென் சொல்லுவோமாக. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய வெற்றிடம் உண்டு. சேர்ந்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வெற்றிடம். There is a spiritual vacuum. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வெற்றிடம் உண்டு. ஒரு ஆவிக்குரிய ஹோல் ஒன்று இருக்குது அங்க. அந்த ஆவிக்குரிய வெற்றிடத்தை நம்ம சம்பாதிக்கிறதோ அல்லது நம்ம கட்டுகிற வீடோ சுற்றி உள்ள ஆட்களோ யாருமே அதை நிவர்த்தி ஆக்கவே முடியாது. அதை கர்த்தர் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆயிரம் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இருதயத்தை நான் உலகத்துக்கு தராம ஏன் கர்த்தருக்கு தரணும்? ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை முழுமையாய் நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. அவன் இதை உணர்ந்தான். ஏசாயா 55 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, the prophetic book of Isaiah chapter 55 and the first 3 verses, முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போமாக. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு பாருங்க. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் சரீரம் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். என்னங்க சரியா வாஸ்தானா? என்ன போட்டிருக்கங்க? சரீரன்னு போடல, ஆத்துமான்னு போட்டிருக்கு. தேவன் சொன்னது என்ன மாதிரி சரீரம் கொழுப்பாகன்னு சொல்லலை. வெளியில் இருக்கிற சரீரம் எவ்வளவு குண்டா இருக்குதோ அதை விட நம்முடைய ஆத்துமா நல்ல கொழுப்பா இருக்கணுமா? ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். உடம்பு நல்லா இருந்து வெளிப்புறம் நல்லா இருந்து உள்ள இருக்கிற ஆத்மாவை கோட்டை விட்டுறக்கூடாது. அவன் புரிந்து கொண்டான், ஆண்டவரே இந்த அப்பமும் இந்த தண்ணீரும் இவை எல்லாமே நலமானது அல்ல, மனுஷன் கொடுக்க முடியாத ஒன்றை நீர் கொடுப்பீரே ஆகில் அப்பொழுது என் ஆத்மா திருப்தி ஆகும். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆகதான் யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து அவள் சொன்னார், ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனுஷன் கர்த்தரோடு உள்ள இருக்கிற தொடர்புல மட்டும்தான் அவன் ஆத்துமாவில் ஒரு திருப்தி இருக்க முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம எவ்வளவு வேலை செஞ்சிட்டாலும் எவ்வளவு சிரிச்சு பேசிட்டாலும் அந்த சிரிப்புக்கு அந்த சந்தோஷத்துக்கு ஒரு தற்காலிகம் தான். The more you laugh for a humor, it is very temporary. ஒரு ஜோக்கர் சொல்றாங்க, சத்தம் போட்டு சிரிக்கிறீங்க, அது ஒரு தற்காலிகம் தான். அடுத்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம அழ வேண்டியதாக கூட இருக்கலாம். ஆத்மா அப்படி இல்லைங்க. ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது மனுஷன் சொல்ற ஒரு ஜோக் இல்லை, அல்லது மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, மாறாக கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. அதை வாசிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா அர்த்தம், நமக்கும் கர்த்தருக்குள்ள கனெக்ஷனை ஒரு நாளும் அருந்து விடவே கூடாது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வெற்றிடம் என்ன? ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக எதுக்காக இருக்குன்னு சொல்லி தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, எனக்கு அன்றாட படி அளந்தா போதும் ஆண்டவரே, எனக்கு சுவாசத்துக்கு காத்து கொடுத்தா போதும் ஆண்டவரே, குடிக்க தண்ணி இருந்தா போதும் ஆண்டவரே, இதுக்காக வாழுகிறோமா? இல்லையா சபையோர, இதுக்காக நம்ம வாழல. நம்முடைய ஆத்துமாவை செழிக்க பண்ணுவதற்காகவே நமக்காக இயேசு கல்வாரில் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரம் செழிக்க உலகம் பிரயாசப்படுகிறது,
ஆத்துமா செழிக்க சபை பிரயாசப்பட வேண்டும். ஆமீன் ஆமீன் சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 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 ஒரு வெற்றிடத்தை நம்ம கண்டு கொண்டோமா? இன்றைக்கு சபையானதும் கூட உலகத்தை போலவே நானும் என்னுடைய சரீரத்தை நலமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஆனா இவைகள் நிமித்தமா நம்முடைய ஆத்துமாவை கோட்டை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள்ல 10ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 Kings chapter 10 and verse number 14, சாலமோன் ராஜாவான பொழுது அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வந்ததான பரிசுகளை மட்டும் கவனிங்க. பரிசுகள் சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபு தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாண்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. நீங்க வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாலந்து எவ்வளவு நீங்க பார்த்தீங்கன்னா பல கிலோ கணக்கான அளவுக்கு தங்கங்கள். 666 தாலந்து அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 10,000க்கு மேல கிலோ கணக்கான தங்கங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு என்ன செய்தது? பரிசாக வந்து கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பொருள் சாலமோன் வச்சிருந்தாங்க. செல்வம் என்பது சாலமோனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பைபிளில் வாசிக்கிறோம், சாலமோன் காலத்துல வெண்கலத்துக்கு என்ன இல்லையா? மதிப்பே இல்லையாம் போச்சு. வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் மதிப்பே இல்லை. காரணம் அந்த அளவுக்கு பொன்னானது தங்கமானது தேசம் எங்கும் நிறைந்திருந்தது. இப்போ பிரசங்கின் புஸ்தகத்துக்கு வாங்க. இந்த சாலமோன் இவ்வளவு செல்வந்தனாய் வாழ்ந்தானே, இவன் சொன்ன வாக்கியம் பிரசங்கில் இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 2 verse number 11, 11ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இப்ப நீங்க வாசிங்க. இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு இவ்வளவு இருக்கு. ஏயா உனக்கு 10,000 கிலோ தங்க கொடுத்தாக்க சந்தோஷம் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், எல்லாம் மாயையா. அவ்வளவு இருந்துச்சு, ஆனா மனசுக்கு சஞ்சலமா இருந்தது. அப்போ உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது தான். அது நம்ம கையில கொடுத்தாலும் அந்த ஆத்துமாவில் உள்ள வெற்றிடத்தை உலகத்தின் செல்வங்களோ உலகத்தினுடைய மனுஷராலோ அதை ஒரு நாள் நிரப்பே முடியாது. இன்னொரு ஸ்டெப்புக்கு கூட சொல்றான் பாருங்க. வசனம் 17க்கு நீங்க வந்தீங்கன்னா, verse number 17, வசனம் 17, ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். ஐயா நாம இன்னைக்கு பேப்பர்ல வாசிக்கிறோம் பாருங்க. கடன் பட்டாங்க, அடைக்க முடியல, தூக்கு போட்டாங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, போய் தூக்கு மாட்டி இறந்துட்டான், விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். நேற்று செய்தியெல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியில். ஆனா இவ்வளவு இருந்து அவன் சொல்றான், இவ்வளவு இருந்து எனக்கு சஞ்சலமா இருக்குது, எனக்கு வேதனையா இருக்குது, ஆகையால் என் ஜீவனை நான் வெறுத்தேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் வாழ்க்கையை கண்டுபிடிக்க வேண்டியது என் சரீர பிரகாரமா எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல, என் ஆத்துமாவின் வெற்றிடம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமீன் ஆமீன் சொல்லுவோமாக. எல்லாம் இருப்பதனாலே நம்ம ஆசிரிக்கப்பட்டவங்க கிடையாதுங்க. அப்படின்னு பார்த்தா இயேசு இல்லாமலேயே உலகத்தில் அநேகம் பேருக்கு எல்லாம் இருக்கிறது. உண்டா இல்லைங்களா? எங்க இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் இருந்தா ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாக்க இயேசு இல்லாமலேயே உலகத்தில் நிறைய பேர்கிட்ட எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த ஆத்துமாவில் ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு பெரிய ஒரு ஓட்டை, சமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் தன் ஜீவனை விடும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, அவன் ஒன்றும் கொண்டு போகவும் மாட்டான். எல்லாம் உள்ளதான யோபு சொல்லும்போது அவன் சொன்னான், கத்தெடுத்தார் கத்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா இப்ப அவன் கையில ஒண்ணு இல்லை, ஆனா ஆத்துமா நிரம்ப கத்தர் இருந்தார். புரிஞ்ச ராமன் சொல்லுவோமாக. யார் வாயிலங்க அந்த வார்த்தை வரும்? ஆத்துமாவில் கத்தர் இல்லைன்னா ஐயோ ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி புலம்புவான். ஆனா ஆத்துமா நிறைய கத்தர் இருந்ததுனால கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தாரு, கத்தருக்கே ஸ்தோத்திரம். கத்தருக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். ஆகையால் தான் ஆண்டவர் அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கத்தர் இரட்டத்தனையாய் கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதை கண்டு கொள்ளாமல் எவ்வளவு நம்ம வெளியே சிரிச்சு வாழ்ந்தாலும் கூட நம்ம உள்ளுக்குள்ள இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே நம்ம வாழக்கூடாது. ஆண்டு பிள்ளைங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு
ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவங்க பெறாதவங்க பெற்றுங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் இன்னும் உள்ளத்தில் ஒரு வெற்றிடமாகவே வாழக்கூடிய ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் என்ன குறையா இருக்குது என்று கண்டுபிடிக்காமலேயே ஏதோ ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. முதலாவது என் ஆத்துமாவின் வெற்றிடம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியத்தை கவனிங்க. வசனம் 47, 48. மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 47யும் 48யும் வாசிக்கும் பொழுது, மார்க்கின் சுவிசேஷத்தில் வேற எங்கேயும் நீங்க வாசிக்க முடியாதுங்க, இங்க மட்டும்தான் நீங்க வாசிக்க முடியும். மார்க்கின் சுவிசேஷத்தை இங்க மட்டும்தான் நீங்க வாசிக்க முடியும். தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்ட ஒரு சம்பவம் முழு மார்க்கு சுவிசேஷத்திலும் 16 அதிகாரங்களிலும் இங்க மட்டும்தான் ஒரு மனுஷன் இயேசுவை தைரியமா பப்ளிக்ல வாயத்திறந்து இயேசுவை யார் என்று பகிரங்கமாய் விசுவாசத்தை சத்தமாய் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன்னு சொன்னார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று நான் அறிவேன். இவனுக்கு இயேசு குறித்து சொல்லி இருக்கிறாங்க, ஆனா இவன் இயேசு பார்த்ததில்லை, இவன் கண்ணு குருடு. இவனுக்கு உள்ள போகும்போது சொல்லி இருப்பாங்க. ஏன்னா வசனம் 46 வாசிக்கிறோம், எரிகோவுக்கு வந்த போதுன்னு வாசிக்கிறோம், அந்த வசனம் முடித்துக்குள்ள வாசிக்கிறோம், எரிக்கோ விட்டு புறப்படும் போதுன்னு வாசிக்கிறோம். அப்ப எரிக்கோக்குள்ள போகும்போது ஒரே கூட்டு சந்தடியா இருந்தது. அவன் கேட்டுக்கிறான், யாருங்க போறது? இயேசுன்றவர் போறாராம். இயேசு யாருங்க? அவர் இப்படிலாம் அற்புதம் செய்யறான். அப்படியா? அதை கேள்விப்படும் போது அவன் யோசித்து கொண்டான், இவர் மேசியாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண் பார்க்கவில்லை, கை அவர் தொடவில்லை, அவருடைய காது ஒரு சத்தத்தை கேட்கவில்லை, ஆனால் இருதயமோ அவர் மேலிருந்த விசுவாசத்தை ஆழமாய் விசுவாசிக்க ஆரம்பித்தது. எத்தனை பேர் எங்க இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய பலவீனமானது அவனுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தவில்லை. மேக் ஷுவர் your physical weakness will never become a hindrance for your faith. உங்களுடைய சரீர பலவீனங்கள் ஒரு நாளும் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைக்கவே கூடாது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமீன் ஆமீன் சொல்லுவோமாக. இது மண்ணான சரீரம், மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். ஆமீன் சொல்லுவோமாக. இது மண்ணானது ஒவ்வொரு நாளும் தேயும், வயசாக வயசாக எலும்பெல்லாம் தேய்மானம் ஆகும், கண்ணு பார்வை குறையும், உள்ள இருக்கிற ஆறுகள்லாம் செயல்படலாம் குறையும். ஐயோ நான் ஆண்டு பிள்ளையா இருக்கிறேனே, ஆண்டு கொடுக்கிற நாள் வரைக்கும் அதெல்லாம் சரியா ஏங்கும். ஆண்டிருந்து இங்கே வான்னு சொன்னவனே அவர் உண்டாக்குற இந்த மண்ணானது அப்படியே எல்லாம் என்னது சேர்ந்து போய் உயிரற்று போய் அப்படி விழுந்து விடும். புரிந்து கொள்ள ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நாம தான் ஆண்டவரே என் பலவீனத்தின் மத்தியில் நான் பலவீனம் ஆவறதுனால என் விசுவாசமும் பலவீனம் ஆயிடக்கூடாது. ஏன்னா அவன் எதுக்காக சொல்ற பாருங்க, 47ஆம் வசனத்தையும் அவன் சொல்றான், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்ன செய்யுங்க எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். 48லையும் பாருங்க திரும்ப சொல்லுவான். 47 அவன் சொன்ன வாக்கியத்துக்கும் 48க்கும் பைபிள் நீங்க பாருங்க, 47 அவன் சொன்ன வார்த்தைக்கும் 48 அவன் சொன்ன வார்த்தைக்கும் நடுவே ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன இருந்தது பாருங்க, அவனை அப்படி பேச வேண்டாம் என்று 48 ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் உள்ளத்தால் விசுவாசித்த ஒன்றை தன் பலவீனத்தின் நடுவே சத்தம் போட்டு சொல்லி கொண்டிருக்கிறான். அதை பேசாதபடிக்கு அவனை சுற்றி உள்ளதான எல்லா காரியமும் அவனை பேசாதபடிக்கு, அவன் விசுவாசத்தை வெளியே கொண்டு வராதபடிக்கு அவனை அடக்க பார்க்கிறது. பிரசங்கம் புரியுதா? பிரசங்கம் புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. உன் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வரக்கூடாதபடி உன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் உன்னை அடக்க பார்க்கும். அது மனுஷன் மூலமா வரலாம், மனுஷ வார்த்தையின் மூலமா வரலாம், சூழ்நிலை மூலமாய் வரலாம், வசீகரத்தின் மூலமாய் வரலாம், யார் மூலமாய் வரலாம். ஆனா உங்களுடைய பலவீனமா இருக்கிறதுனால மனுஷர் யாருமே பயன்படுத்தி கொண்டு தேவன் மேல் வைக்க விசுவாசத்தை ஒரு நாளும் குறைவாய் மதிப்பிட நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த அளவுக்கு அவன் வாயை மூட சொன்னாங்களோ அந்த அளவுக்கு அவன் சத்தமாய் கூப்பிட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவரே நான் பலவீனம் உண்மைதான் ஆண்டவரே, ஆனா என் விசுவாசம் பலவீனமான விசுவாசம் இல்லப்பா. ஹல்லேலூயா. என் விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசம். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசம். நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் இயேசுடைய வல்லமையை பார்த்தவனுடைய பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இயேசுவின் வல்லமையை
இந்த பர்த்திமேயு குருடன் பார்த்ததே இல்லை. அவன் பார்த்திருப்பானே ஆகில் பிசாசு ஓடுவதும் செவிடர் கேட்பதும் முடவர் நடப்பதும் அவனை பார்த்திருப்பானே ஆகில் அவன் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அது எளிதான ஒரு காரியம். ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு மற்றவங்க சொல்லிதான் கேள்விப்படுறான். அப்ப இவன் இயேசுவின் வல்லமையை விசுவாசிக்கவில்லை, இயேசுவையே விசுவாசித்தான். இருக்கீங்களா? ரொம்ப கவனமா இருங்க. சில நேரங்களில் நம்ம தேவை பூர்த்தி ஆகிறதுக்காக தேவனுடைய வல்லமையை விசுவாசிப்போம், கர்த்தரை விசுவாசிக்காம விட்டுருவோம். அது ஆபத்து. எது உண்மையான விசுவாசம்? என் தேவையை சந்திக்கும் வல்லமையை விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தின் காரணர், அல்லேலூயா, ஊற்றாய் இருக்கிறவர் அந்த கர்த்தரை நான் நம்புகிறேன். அவர் சர்வலோகத்தின் அதிபதியாய் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கார் சொல்லி அவரையே பற்றி கொள்வதுதான் உண்மையான விசுவாசம். கையை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. He did not believe in the power of God, he believed in the personhood of God. இவர் தேவன், இவர் மெஸ்ஸியா, இவர் தாவீதின் குமாரன், இவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. என் கண் பார்க்கவில்லை, ஆனால் இருதயம் விசுவாசிக்கிறது. நான் பைபிளில் கொஞ்சம் இந்த 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 49ஆம் வசனத்தில் திடன்கொள்ங்கிற வார்த்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை குறித்தான எங்கெங்கெல்லாம் பைபிளில் வருது நான் பார்த்தேன். புதிய ஏற்பாட்டு விசேஷமாக சுவிசேஷங்களில் எங்கே வருது நான் பார்த்தேன். தரியோஸுங்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த வார்த்தை வந்ததோ அங்கெல்லாம் விசுவாசத்தோடு இணைத்தே தான் வந்திருக்குது. சீக்கிரமாக வாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், வாசிக்கிறீங்களா? சீக்கிரமாக வாசிக்கிறீங்களா? சரி, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. நான் இவ்வளோ நேரம் வசனத்தை வாசிக்க காரணம் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, திடன்கொள் என்ற வார்த்தை இருக்கா பாருங்க. திடன்கொள் வார்த்தை இருக்கா பாருங்க. திடன்கொள்ங்கிற வார்த்தை அங்க வருதுன்னா அங்க என்ன இருக்கணும்? அங்க விசுவாசம் இருக்கணும். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கவனிச்சு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தால் சுகமாக்குவார் என்று விசுவாசித்தார்கள். திடன் கொள்ள செய்தார். அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்துக்கு வாங்க. 22வது வசனம். மகளே திடன்கொள், உடனே வருது பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எங்கெல்லாம் திடன்கொள்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் இவங்கெல்லாம் யார் தெரியுமாங்க? இவங்கெல்லாம் இயேசுவை அறியாத ஜனங்க. இயேசுவை தேடி வந்தாங்க, முடியாதவங்க, சரீரத்தில் பலவீனமாக இருந்தவங்க. ஆனால் இயேசுவை விசுவாசிச்சாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வெற்றிடத்தை உன் சரீர பலவீனத்தினால இன்னும் வெறுமையாக இருக்கிறதோ, இன்னும் நான் மோசமாக போயிடுவேன், இன்னும் ஒன்றுமில்லாமல் போயிடுவேன், இனி வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேன், இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு யோசித்து வந்தாயோ, அப்படி அல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பாய். அல்லேலூயா. இப்போ வாங்க, இப்போ ரெண்டு பக்கம் பார்த்தோம் இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவத்தை பார்த்தோம். ஒன்று திமிர்வாதக்காரன், இன்னொன்று ஒரு ஸ்திரீ சுகமானாங்க. 2 பேருமே விசுவாசமாக இருந்ததால கர்த்தரை பார்த்து சொன்னார், திடன்கொள் என்ற வார்த்தையை சொன்னார். இப்போ சீசருக்கு வருவோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், Matthew chapter 14. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். இயேசு தண்ணீர் நடந்து கொண்டு வராரு. இயேசு நடந்து வரதை பார்த்து 26ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில் அவர் கடல் மேல் நடக்கிறதை யார் கண்டாங்க? சீஷர்கள் கண்டு இயேசுவை விசுவாசிச்சாங்களா, சந்தேகப்பட்டாங்களா? சந்தேகப்பட்டாங்க. அவரை ஆவேசம் என்று சொன்ன, ஆவேசம் சொன்னா பேயின் அர்த்தம். இயேசுவை பேயின்னு யாருங்க சொன்னது? பேசுங்க. சீஷர்கள். வெளியில உள்ளவன் இயேசுவை விசுவாசிக்கிறான், அவனை கர்த்தர் குணப்படுத்துறாரு. ஆனா விசுவாசிக்க வேண்டிய இயேசுவை பார்த்து அவனுடைய தள்ளாடுகிற நிலைமை, அவன் படகு இக்கரைக்கும் போகல அக்கறைக்கும் போகல, அவன் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறான். அந்த சிக்கலின் நடுவே அவன் கண்களை பார்க்கும் போது நடந்து வர ரூபத்தை பார்த்து ஆவேசம் என்று சொல்லுகிறான். இயேசு அவளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அந்த அதிகாரம் எழுத்துக்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு தண்ணிக்குள்ள போவாரு. அவர் தூக்கி விடும்போது இயேசு வார்த்தை சொல்லுவாரு,
அவிசுவாசமா இருக்காத, விசுவாசம் கொள்ளுன்னு சொல்லுவார். நான் பண்ற பிரசங்கம் புரியுதாங்க உங்களுக்கு? இன்னைக்கு யாருக்குங்க விசுவாசம் அதிகம் நினைக்கிறீங்க? நம்ம பைபிளை தூக்கிட்டு கையை தட்டி பாட்டு பாடி ஆவில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிற நாம கர்த்தரை அதிகமா விசுவாசிக்கிறோமா? அல்லது இந்த அனுபவத்துக்குள்ளேயே இல்லாம, ஐயா என் வாழ்க்கையில எல்லாம் இருக்குது ஆனா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில ஏசப்பா நீங்க இல்லைன்னு சொல்லி சிம்பிளா ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க, அவ வாழ்க்கையில கர்த்தரை செய்யற கிரிய பசங்க புரிஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரு வெளியாளா மாறிட்டோம், யாரு உள்ள இருக்கிறாளா மாறிட்டோம். அன்றைக்கு யூதர்களை தேடி இயேசு வந்தார், அவங்க இயேசு விசுவாசிக்கலங்க, ஆனா புறஜாதி மக்கள் இயேசு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு சபையில் உள்ள நாம தான் விசுவாசத்துக்கு ஆதாரமா இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி மார்க்கு சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்தீங்கன்னா சொன்னாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். திரும்பவும் அவிசுவாசம் நம்ம பார்க்கிறோம். இதுக்காக நான் சொல்ல வரேன், யோவான் 16:33 இயேசு சீசல கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போனார். உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னதுல அர்த்தம், நான் உலகத்தை ஜெயித்தேன்றத நீ விசுவாசிக்கணும்ப்பா. நீ இந்த வார்த்தையாக திரும்ப சொன்னாரு, சீசலுக்கு சொன்னாரு, நம்மை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சொன்னார். ஐயா இன்னைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறனால, ஏன் அவங்க இயேசு பார்த்து எல்லாத்தையும் விட்டமே, இதெல்லாம் விட்டமே, அதை பண்ணமே, இதை பண்ணமே, இதை பண்ணமே, இன்னைக்கு நான் இதை பண்ண ஆண்டவரே, அதை பண்ண இதை பண்ண ஆண்டவரே. இயேசு கேட்பாரு, உன் ஆத்மன் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குதுப்பா, ஒரு அவிசுவாசம் இருக்குதே, உன்னை சுற்றி உள்ள நிலையானது உன் விசுவாசத்தை மங்க பண்ணி இருக்குதே, இவைகளின் நடுவே உன் வாயை கம்பீரமாய் திறந்து நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று உன் கட்டுகள் அவிழத்தக்கதாக நீ கர்த்தரை தேடுவாய் ஆகில். ஆமென், அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கன்ற வார்த்தைக்கு கண்டிப்பா கூட பொருந்த வேண்டிய ஒரு வார்த்தை விசுவாசம். அவன் தேவனை விசுவாசித்தான். சுத்தி உள்ளவங்க யாருமே தாவீதின் குமாரன் இயேசுன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க இங்கேயும் வாசித்து பாருங்க, மத்திய 18 வாசித்து பாருங்க, லூக்கா 20 வாசித்து பாருங்க, 3 இடங்களிலிருந்து சம்பவம் வருது. ஆனா 3 இடங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு மட்டும்தான் இயேசுவை தாவீதின் குமாரன்னு சொன்னவன். அல்லேலூயா. கண்ணு தெரியாதுங்க, இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, ஆனா உள்ளமெல்லாம் நிரம்புகிற விசுவாசம். ஆமீன் சொல்லுவோமாக. முதல்ல நம்முடைய ஆத்மாவுடைய வெற்றிடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2வது, நம்முடைய சரீரம் பலவீனமா இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சிருக்கணும். ஆமீன் சொல்லுவோமாக. ஆமீன். 3வது காரியத்தை கவனிங்க. வசனம் 48 நீங்க கவனிக்கும் பொழுது, அவரை அதட்டினார்கள், அவனை சும்மா இருக்க சொன்னார்கள், ஆனால் அவன் எப்படி ஆகிலும் இயேசுவண்டே போவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். வசனத்தை கவனிங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாம் யாருமே அவன் நிறுத்தவே முடியல. என் நிலை ஆனாலும் இயேசுவை தேடி போகிற ஒரு உள்ளம் இந்த பிச்சைக்காரனுக்கு இருந்தது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். என்ன நடந்தாலும் at all cost I have to reach unto him. என்ன நடந்தாலும் சரி, என்னை யார் சுற்றி உள்ள சூழ்நிலை, மனுஷர் யார் எப்படி பண்ணாலும் சரி, நான் கர்த்தர்கிட்ட போய் என்னுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நான் அவர்கிட்ட கேட்டு தான் ஆகணும், நான் அவர்கிட்ட போய் நின்று தான் ஆகணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். உங்களுக்கு உரிய பங்கை கர்த்தர் உங்களுக்கு தருகிறத நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. அல்லேலூயா. அதை சுற்றி உள்ள சூழ்நிலையோ ஆட்களோ நபர்களோ எவரோ எப்படி சதி பண்ணாலும் சரி, ஆண்டவரே எனக்கு உரியது எனக்குரியதே, அதில் உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அந்த 3 வார்த்தையை நீங்கள் கவனிப்பதற்கு முன்பதாக 2வது வார்த்தை கவனிங்க. 49வது வசனத்தில் திடன் கொள்ளுகின்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது? எழுந்துருன்ற வார்த்தை இருக்கும். ஆமீன் சொல்லுவோமாக. எழுந்துருன்ற வார்த்தை, ஒரு குருடனை எழும்பி போ, எழும்பி போனாக்க யாரை ஒருத்தர் உதவி செய்யணுங்க அவனுக்கு. அவன் எழும்ப சொல்றாங்க, அவனை எழும்பி போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடி போறதுக்கு எந்த ரூபத்தில் போறது, எந்த திசையில போறது, எப்படி போறது, எந்த நிலையில நான் போறது, எதுவுமே விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஒரே வார்த்தை, இருக்கிற நிலையை விட்டு நீ எழும்ப வேண்டும். ஆமீன் சொல்லுவோமாக.
இருக்கிற நிலையை விட்டு நான் எழும்பினாதான் என் வெற்றிடத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிரப்புவார். என் வெறுமையை கர்த்தர் நிறைவாக்குவார். சத்தமாக ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். சத்தமாக ஆமென் சொல்லுவோமாக. என் வெற்றிடத்தை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான எல்லாவற்றையும் பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையுடனே நம்முடைய ஓட்டத்தை ஓடுல மக்களாயிருப்போமாக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அப்போ நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு 2 காரியம் அவனுக்கு நெருக்கமாக இருந்ததுங்க. ஒன்று, சுற்றி உள்ள ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். 48 நாம் ஏற்கனவே கவனித்தோம். 50 கவனித்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அவனை எழுந்துருவான்னு சொன்னவனே அவன் செய்த காரியம் என்ன? வசனம் 50 வாசிக்கிறோம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக. தன் மேல் இருந்த வெளிப்புறத்தில் இருந்ததான தனக்கு இருந்த ஒரே அலங்காரம் அந்த மேல் வஸ்திரம். தன் மேல் இருந்ததான அவனுடைய ஒரே சொத்தா இருந்தது மேல் வஸ்திரம். தன்னுடைய அங்கத்துக்கு ஒரு மறைவாய் இருந்தது அந்த மேல் வஸ்திரம். வெளிப்புறமான காரியத்தை அவன் எரிந்து விட்டு, அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, எழுந்துன்னு வாசிக்கிறோம். இருந்த ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. பிரசங்கத்தை கவனிக்கிறீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு எப்படியாயிலும் நம்ம போய் கிட்ட நின்று எனக்கு உண்டானதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஏக்கம் இருந்ததுன்னா, ஒன்று, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கண்டிப்பாக மீறுவோங்க. 2, வெளிப்புறமான வாழ்க்கையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாட்டோம். அதை தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா வேணும். இருக்கீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் எழுந்தான். அவன் எழுந்த பிற்பாடு எரிஞ்சிருக்கலாம், அல்லது வஸ்திரத்தோடு போயிருக்கலாம். இருக்கிறதோடு அவன் போக விரும்பலைங்க. ஆண்டவரே, இதுதான் எனக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு வஸ்திரம், அதை அப்படி தூக்கி போட்டுட்டு என்னுடைய வெற்றிடத்தை நிரப்ப வல்லமை உள்ளவர் என்னை கூப்பிடுகிறார், என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. எந்த தடை வந்தாலும் அதை நிறுத்தவே முடியாது. ஆமென். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நிறுத்தவே முடியாது. காரணம் என்ன? என்னை சுற்றி உள்ள காரியங்கள் என் விசுவாசத்தை கட்டுப்படுத்த பார்க்கிறது, தேவனுடைய அழைப்பை குறைவுபடுத்த பார்க்கிறது. நானோ அந்த அழைப்பின் சத்தத்துக்கு நான் நிச்சயமாய் கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புறம்பான வாழ்க்கையை முக்கியப்படுத்தி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம போயிடக்கூடாது. எழும்பி வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா. அப்படி அந்த எழுந்துன்ற வார்த்தைக்கு அந்த அந்த கிரேக்க வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த எகிரோ என்ற வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். செத்த நிலையில் இருந்து உயிர் அடையக்கூடிய நிலைக்கு சமானம். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுவரையும் அவங்ககிட்ட டெய்லி அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, டெய்லி அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க, டெய்லி அவன் தேவை, அன்றாட தேவை எப்படியாவது சந்திக்கப்படுதுங்க. ஆனால் அந்த நிலையானது ஒரு செத்த வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பைபிளில் போட்டிருக்கு. அன்றாடமாக நமக்கு 3 வேளை ஆகாரம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, வீடு இருக்குது, நான் நல்லா வாழ்கிறேன். அது என்னங்க வாழ்க்கை? செத்த வாழ்க்கை. என்ன பிரசங்கம் பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்கலனாலும் நான் பேசுவேன், ஏன்னா அது சத்திய வசனம். அல்லேலூயா. அந்த நிலையை விட்டு நீ எழுந்துரு. டெய்லி அப்படியே இருக்குது நீ போய் மேன்மை நினைக்காத. எனக்கு கர்த்தர் படி இழந்துருவாரு. அவன் எழுந்தான். சத்தமா ஆமென் சொல்லுவோமாக. நான் எனக்கு எழும்புன ஆண்டவரே, சும்மையா வாழ்க்கையை நான் சாப்பிட்டுக்கிட்டோம், உடுத்திக்கிட்டோம், வாழ்ந்துக்கிட்டோம், இப்படியே போறது என் வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. என் ஆத்மாவுடைய வெற்றிடத்தை கர்த்தர் நிரப்பும் வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு மேல் வஸ்திரம் களைந்தாலும் பரவாயில்லை, நான் எழ விரும்புகிறேன். நான் செத்தவன் அல்ல. இந்த உலர்ந்த எளிமின் பள்ளத்தாக்கில் இயேசுவின் ரட்சிப்பின் சத்தம் எப்பொழுது துணிக்கப்பட்டதோ அப்பொழுதோ கர்த்தர் என்னை உயிரடைய செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் எழுந்தான். அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். ஆமென். தனக்கு மறைவாக இருந்தது எதுவோ அதை அவன் தூக்கி எறிந்தான். நம்முடைய ஞானம், கல்வி எதுவாக தூக்கி எறிஞ்சு விட்டு, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்மாவுடைய வெற்றிடத்தை நீ நிரப்புவதற்கு உம்மை நான் தேடி வர எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது காரியம் கவனிங்க. 1, ஆத்மாவுடைய வெற்றிடத்தை கண்டுபிடிப்பது. 2வது, பலவீனம் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடாது. 3வது, என் நிலையிலும் கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு
புறமானதை தூக்கி எறிந்து விட்டு இயேசு நோக்கி ஓட வேண்டும். நான்காவதான காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய அழைப்பின் சத்தத்தை நித்தமும் கேட்க வேண்டும். அவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அவர் என்னை அழைக்கிறார்னு சொல்லுங்களேன். உங்களே சொல்லுங்க, அவர் என்னை அழைக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறார். எப்போ உனக்கு நான் டெய்லி படி அழைப்புக்காக உனக்கு கூப்பிடலப்பா, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆகாயத்து பறவையே பாரு, விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவர்களை போஷிக்கிறார். நான் உன் ஆத்துமாவின் வெற்றிடத்தை நான் நிரப்ப விரும்புகிறேன். தேவர் ராஜ்யத்தையும் நீதி நீ தேடுவாய் ஆகில் இவைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 49 வசனம் 50 பக்கத்தில் வச்சு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 49 நம்ம வாசித்த அந்த 3 வார்த்தையும் 50 உள்ளதான 3 வார்த்தை நேருக்கு நேர் கவனியுங்கள். நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். மார்க்கின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49 வருஷத்துடைய கடைசி பகுதி. திறன்கொள்ன்ற வார்த்தை இருக்குதா? என்ன பேசாமல் இருக்கீங்க? இருக்கு. 50 வருஷத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, விசுவாசிக்கிறவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டார். 2வது வார்த்தை கவனிங்க, எழுந்துரு என்ற வார்த்தைக்கு அடுத்த வருஷம் 2வது பகுதி கவனிங்க, எழுந்து. இருக்கா? இருக்கா? அது பேர் சொல்லுவாங்க பேரலிசம்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த வசனங்கள்னு சொல்லுவாங்க. முன்னுள்ள வசனமோ பின்னுள்ள வசனமோ ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடிய வாக்கியங்கள். ரெண்டு நீங்க சேர்த்து வாசிக்கும் போது அங்க ஒரு கருத்து இருக்கும். அவன் திறன் கொண்ட பொழுது, விசுவாசித்த பொழுது தன் மேல் வஸ்திரத்தில் மேல் நம்பிக்கை இல்லை, அவன் நம்பிக்கை இயேசுவாய் மாறிவிட்டது. எனவே தான் வஸ்திரத்தை எரிந்து விட்ட. 2வது எழுந்திருந்த கர்த்தர் சொல்லி அமைச்சாரு, இவன் எழுந்தான், கீழ்ப்படிந்தான். ஆமென் சொல்லுவோமாக. 3வது உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன வார்த்தைக்கு அங்க வாசிக்கிறோம், இயேசுவிடத்தில் வந்தான். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். When he calls, I just not need to respond, I have to be with him. அவர் என்னை அழைக்கும் பொழுது உள்ளே நையான்னு சொல்வது உண்மை அல்ல, அவர் அண்டை போய் நிற்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. யாராவது குடனை பார்த்து இங்க வான்னு சொல்லுவாங்களா, இல்லை அவனை தேடி போவாங்களா? தேடி தான் போவாங்க யூஸ்வலா. அவன் கூட்டணுங்க, அவருக்கு வழி தெரியாதுங்க, கஷ்டப்பட்டு வருவாருங்க, அல்ல உதவி செய்வதற்காக நான் என்ன செய்யணும், அங்கே தான் நான் போவேன். ஆனால் இயேசு நின்ன இடத்துல அவனை வர சொல்லுன்னு சொல்லிட்டார். அப்போ கூட இயேசு அவனுடைய உறுதியை டெஸ்ட் பண்ணுறார். இவன் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறான் பார்ப்போம். வழக்கமாக குடனை தேடி தான் உதவி செய்கிறவங்க போய் தான் அவனை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்லி அவனுக்கு ஒரு யாசகம் பண்ணிட்டு போவாங்க, அவன் தேவையை போட்டு போவாங்க. ஆனால் இயேசு அவனை தேடி போய் செய்யலைங்க, நின்னிடத்துல நீ வான்ட்டார். நீ வான்னு சொன்னதுக்காக, ஐயா எனக்கு கண்ணு தெரியாது ஐயா, நான் வர முடியாது, நேரம் கைப்பிடிச்சு வரணும், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படி அவங்க ஒன்றும் கேட்கலங்க. எனக்கு கண்ணு தெரியுதோ தெரியலையோ, எழுந்து கீழே விடுவனோ விட மாட்டேனோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னை கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆமென். The Lord has called me. என்னை கர்த்தர் அழைக்கிறாரு. நான் என்ன செய்யணும்? அவர் அண்டை நான் போய் நிற்கணும். அவ்வளோதாங்க. பிரசங்கம் புரிஞ்சவர் ஆமென் சொல்லுவோமாக. ரா காலத்தில் உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பும் பொழுது அவர் சமூகத்தண்டையில் நிற்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திறப்பின் வாசல் நின்று ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மை அழைக்கும் போது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமாக. சுவிசேஷத்திற்காக நாம் ஒரு சாட்சி நிற்க கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் இயேசுவின் பிரதிநிதியாக கர்த்தருக்காய் நாம் நிற்க வேண்டும். நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த நாட்களில் தேவ சத்தம் கேட்குது ஐயா, ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கு. சபையிலே கர்த்தர் பேசுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். தேவ சத்தம் இன்றைக்கும் கேட்கிறது, ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண இன்னைக்கு ஆட்கள் இல்ல. கர்த்தர் கேட்கிறார், என் சத்தத்தை கேட்பாய் ஆகில் கண்ணு தெரியாத ஒருவன் என்னை தேடி ஓடி வருகிறான். உனக்கு நான் எல்லாம் கொடுத்திருக்கிறேனே, இன்னும் நீ படுத்திருக்கிறியே, சோம்பலாய் இருக்கிறியே, உன் வஸ்திரமனை மூடிக்கொண்டிருக்கிறதே, உன் கட்டுகள் அவிழ்ந்து என்னை தேடி வருவாய் ஆகில் உன் ஆத்துமாவின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவன் செய்ததான இந்த காரியத்திற்கு ஆண்டவர் அதுக்கு அவனை பாராட்டலங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ எவ்வளவு விசுவாசமா இருந்த, அதுக்காக உனக்கு நான் செய்கிறேன், நீ இப்படி தேடி வந்தியே, அதை பற்றி ஒன்றுமே ஆண்டு சொல்ல. அவனுடைய உறுதியையும் அவனுடைய கமிட்மெண்ட்டை கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
நான் சொல்றேங்க, இன்னைக்கும் நம்முடைய ஒவ்வொரு சின்ன கமிட்மெண்ட்டையும், நம்முடைய ஒவ்வொரு அர்ப்பணத்தையும் கர்த்தர் பார்க்காம இருக்கவே மாட்டார். அது சின்னதோ பெருசோ, நம்முடைய அர்ப்பணம் கர்த்தருக்கு மிகவும் பிரியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கமிட்டடா இருக்கிறோம், அந்த அர்ப்பணத்தை கர்த்தர் பார்த்து தான் அந்த அர்ப்பணத்திற்காக வேண்டி கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார். கைவிட்டு சத்தமும் ஆமென் சொல்லுவோமாக. அழைப்பின் சத்தம் கேட்கும் பொழுது உள்ளேன்னு சொல்லுவதில்ல, அவர் அண்டை போய் நிற்கணும். ஆமென். அவர் அண்டை போய் நிற்கணும்னா உன் மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்பட வேண்டும். நீ எழும்ப வேண்டும். நீ பலவீனன், நீ குருடன், உனக்கு தெரியாது. ஆயிரம் நிற்கணும், நீ நடக்கணும், நீ கிட்ட போகணும். நீ போனால் நீ கேட்கிறதையும் தருவார், நீ கேளாததையும் உனக்கு தருவார். நல்ல கைகளை வைத்து சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. கடைசி 5வது காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவன் அழைப்பின் சத்தத்தை அவன் கேட்டு வந்த பொழுது தேவன் அவன் கேட்டதை கொடுத்தபடியினால் அவன் என்ன செய்தான் கவனிங்க. when your soul is satisfied with God, how would you respond? ஆண்டவரே, என் ஆத்மாவுடைய வெற்றிடத்தை நீ நிரப்பும் பொழுது நான் என்ன பதில் கொடுக்கணும்? அவன் பார்வையை பெற்றுக்கொண்டவன் திரும்ப வீட்டுக்கு போயிருக்கலாங்க, அல்ல திரும்ப அங்கே போய் உட்கார்ந்து முந்தைய விட வேற ஏதாவது அவன் செஞ்சிருக்கலாம் அவன். ஆனால் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் 52 நம்ம வாசித்து பார்க்குறோம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். ஆண்டவர் வந்து அவனை பின்பற்றிவான்னு சொல்லவே இல்லைங்க. நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்ல, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து அவன் தன் வீட்டுக்கு போனான். எப்படிங்க போட்டிருக்கே? இயேசு வந்து நீ போன்னு சொன்னாரு. அவன் என்ன சொன்னான்? நான் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய பின்னாடி தான் நான் வருவேன் ஆண்டவரே. இப்போ யாருங்க இல்லை உண்மையான சீசன்? 10ஆம் அதிகாரத்தில் தன் வீட்டை விட்டுன்னு சொன்னவன், நான் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய வலது பாசம் உட்கார்ந்துருக்கணும்னு சொன்னவன், யார் பெரியவன் சொன்னவன், இவனாலாம் சீசனா அப்படின்னு கேட்குற கேள்வி கேட்கும் போது, இவனுடைய வாழ்க்கை கவனிக்கும் போது, ஆண்டவரே நீ செய்த ஒரு அற்புதத்துக்காக வேண்டி என்னை போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, வாழ்வோ சாவோ பள்ளமோ மேடோ உண்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே. புரிஞ்சவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. இயேசு இந்த சம்பவத்தை ரொம்ப அழகாக காட்டுறார். சீசர்லே பாருங்க, நீங்கள் தியாகம் பண்ணீங்க, இதை விட்டீங்க, அதை விட்டுலாம் வந்துன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டருக்காக நீங்கள் பண்ண தியாகத்தை பெருமையாக சொன்னீங்கல்ல, இவனை நான் கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமலே என்ன செய்கிறான்? அவன் என்னை பின்பற்ற நினைக்கிறான். ஆனால் கூப்பிட்டும் உங்களுக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் இவ்வளோ சொல்லி கொடுத்தோம் என்னை பின்பற்ற நீங்கள் இவ்வளவு நீங்கள் கிரையம் பார்க்குறீங்களே, நான் இவ்வளோ விட்டு கொடுத்துவீங்க என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களே. இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்று நாம் வந்திருந்தால் அந்த நிலையை மாற்றிக்கொள்வோமாக. என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, இயேசுவுக்கு பின்பற்றுவதே பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நல்ல கையெழுத்து சத்தம் ஆமென் சொல்லுவோமாக. அவர் எனக்கு கொடுப்பாருக்காக நான் பின்பற்றலைங்க, அவர் தெய்வமா இருக்கிறாரு, அவர் ரட்சகராய் இருக்கிறாரு, அவரின் ஆத்தும நேசராய் இருக்கிறாரு, என்னுடைய வெற்றிடத்தை நிரப்பினவராய் இருக்கிறாரு. இந்த பூமியில எதுவும் தரக்கூடியாத பெரிய சந்தோஷத்தை சமானத்தை இந்த கர்த்தருக்கு தர வல்லமையுள்ளா இருக்கிறாரு. ஆகையினால் நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன். இது பின்பற்றினா என்னங்க ஆகும்? ஆகியால தான் மார்க் சுவிசேஷகன் இவன் பேரை 2 முறை ஆளை ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு ஆதார் கார்டு ஐடென்டிஃபிகேஷன், இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ், 2 ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி 2 ப்ரூஃபை வச்சு எழுதுறார். ஏன்னாக்க இவன் அந்த அளவுக்கு இயேசு பின்பற்றிருக்க வேண்டும், அல்லது அந்த அளவுக்கு இயேசுவை குறித்து நல்ல பிரசித்தப்படுத்திருக்க வேண்டும். ஆமென் ஆமென் சொல்லுவோமாக. தேவராஜ்யத்தில் தேவனுக்குரிய காரியத்தை நிறைவேற்றுவது நம்முடைய ஆத்மாவுடைய வெற்றிடத்தை அது நிரப்புகிறது. அல்லேலூயா. தேவராஜ் நோக்கம் இல்லாமல் நான் அன்றைக்காக இதை செஞ்சேன், அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அதை பண்ணிருக்கிறேன், இயேசு வரும்போது எனக்கு இது தருவாரா அது தருவாரா, இந்த கணிப்பு சீசத்துவம் இல்லை. அது ஒரு பக்கம், சீசை கொடுத்து ஒரு பக்கம் வச்சிருங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன், என் ஜீவனை அநேகருக்கு மீட்கும் பொருளாய் நான் கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன். இயேசு இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் இங்கே இருக்கிறதான ஒரு குருடன், அவன் பேர் பர்த்திமேயு. இயேசு இந்த பக்கம், சீசர் இந்த பக்கம். இந்த சீசருக்கு இயேசு எதிர்பார்க்கிற நபர் யாருன்னு இவன் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறவன் தான் இயேசுவின் சீசனா இருக்க முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில வெளிப்புறமாய் என்ன இருக்குதோ அதுவே மேன்மையா எண்ணாம, என் வாழ்க்கையின் உள்ள என்ன இல்லையோ அதை தேடிக்கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான சீசன்.
அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைய நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனா என் ஆத்துமால என்ன குறையா இருக்குது? இன்னைக்கு நீங்க வெளிப்பட்டீங்கன்னா நான் உண்மை போல மாறாதிருக்க என்ன தடை ஆண்டவரே? அதை தேடுகிற, அதை சிந்திக்கிற, அதை யோசிக்கிற அந்த சீசனை தான் கர்த்தர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அர்ப்பணம் பண்ண முடியுமா? இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாராக, விசுவாசம் உள்ளவனாகி திடன் கொள்ளுவாயாக. அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய பலவீனத்திலும் கர்த்தருக்காய் நீ எழும்புவாயாக. ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது இருக்கிறானேன்னு சொல்லுவதல்ல, அவர் அண்டை போய் நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. 5 காரியம் சொல்லியிருக்கிற. 1, நம்முடைய ஆத்மாவுடைய வெற்றிடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 2வது காரியம், நம்முடைய அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும், பலவீனங்கள் எவ்வளவு இருந்தாலும் விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. 3வது காரியம், என் நிலையிலும் நம்ம சுற்றி உள்ளவங்களோ எதுவோ, நம்ம பணமோ பொருளோ ஜனங்களோ ஆட்களோ சமுதாயமோ பட்டமோ பதவி எதுவும் நம்மை அமுத்தக்கூடாது. நாம் கிறிஸ்துவனுடைய காரியத்துக்கு எழும்பி ஓட நாம் எப்பவும் கவனமா இருக்கணும். 4வது காரியம், அவர் அழைக்கிறார், ஆமென், நான் அவர் அண்டை போய் நிற்க வேண்டும், ஆமென். 5வது காரியம், என்னுடைய வீடத்தை நிரப்பும் பொழுது இனி ஆண்டு நீ போகலான்னு சொன்னாலும் நான் என் வழியே போக மாட்டேன், நான் கர்த்தர் வழியில தான் நான் போவேன். அல்லேலூயா, ஆமென். சொல்லுவோமாக, சத்தமாய் சொல்லுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாட்களில் திறன் கொள்ளவும் எழுந்திருக்கவும் அழைப்புக்கு இணங்கவும் எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எழும்புவோமாக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் கண்களையும் மூடி நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். கேட்டு கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த அருமையான காலங்களில் ஸ்தோத்திரம், எங்கள் சுற்றி உள்ள நிலைகளை குறித்து அதிகமாய் உலகம் பேசி கொண்டிருக்கிறது. வியாதியை பேசுது, பலவீனங்களை பேசுகிறது, பொருளாதாரத்தை குறித்து ரொம்ப நிறைய பேச்சு இருக்கிறது, படிப்பு குறித்து ரொம்ப பேச்சு இருக்குது ஆண்டவரே. ஆனால் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறது அந்த ஆத்துமாவில் வெற்றிடங்கத்தை குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. உலகம் எந்த நியூஸ் பேப்பரும் பேச மாட்டேங்குது ஆண்டவரே. நிறைய தற்கொலைகள் ஆண்டவரே, நிறைய பாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது, நிறைய கொலைகள் பெருகி கொண்டு வருகிறது. காரணம் என்ன ஆண்டவர்? எந்த செல்வங்களோ உலகத்தின் காரியமோ ஆத்துமாவுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்பவே முடியலப்பா. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணுறோம் ஆண்டவரே, எங்க ஆத்துமாவில் உண்டாயிருக்கிற வெற்றிடத்தை நிரப்பி ஆகணும். அந்த வெற்றிடம் என்ன? தேவராஜ்யத்தில் என்னுடைய பங்கு என்ன என்று கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே, கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கு கர்த்தர் பலன் தந்திருப்பாரே ஆகில் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய மேல் வஸ்திரம் என்னை மூடிக்கொண்டிருக்க கூடாது ஆண்டவரே. நீங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே எழும்பிடணும். ஆமென், ஆமென். உங்க சரீர பலவீனங்கள் ஒன்றுமே உங்க தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற பலவீனமான சூழ்நிலை, உங்க தேவைகள், அழுத்தங்கள் எல்லாம் உங்க விசுவாசத்தை குறைக்கவே கூடாது. ஆமென், ஆமென். நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். இந்த காலம் மாறி இருக்குது, ஆனா கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சிந்தையானது எண்ணுங்க, முழு உள்ளத்தோட நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் கல் இல்ல, மண் இல்ல, செத்த தெய்வம் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிர் உள்ள தெய்வம் ஆண்டவரே. நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அவர் எங்களை அந்நாள் வரை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறபடியினாலுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தேவ சமூகத்தில் முதல்ல நமக்கு உண்டான எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருங்க. உங்க ஞானம், உங்க கல்வி, உங்க செல்வம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதெல்லாம் குப்பன்னு யோசிங்க. உலகத்துக்கு ரொம்ப மேன்மைங்க, என்ன தேவைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காகவா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அதுக்காகவா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? எல்லாரையும் காட்டிலும் நீங்க ரொம்ப பலசாலிகள்னு சொல்லி அந்த வியாதி உங்களை தாக்காம இருக்குது இல்லையா? ஒரு தேவ கிருபை, ஒரு தேவ திட்டம், ஒரு தேவ சமூகத்தின் பிரசன்னம் அதை உணர்கிறாயா? என் ஆத்துமாவே நீ உணர்கிறாயா? என் ஆத்துமாவே நீ உணர்கிறாயா? கர்த்தர் உன்னை சும்மா இருக்க வைக்கல. கர்த்தருக்கு சும்மா உனக்கு ஜீவனை கொடுக்கல. எதை விளையாட்ட கர்த்தர் இருக்கல.
கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். சொல்லுங்க, என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. உண்மையா பாடுங்க. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எத்தனை பேர் இங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புறீங்க? என் கூட கர்த்தர் பேசுறதை நான் தாராளமா ஷேர் பண்ணியிருக்கிறேன். எத்தனை வருஷம் நான் பகுதி நான் வாசித்திருப்பேன், எத்தனை முறை வாசித்திருப்பேன். நான் கண்ணீரோட கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். இன்னும் என் ஆத்துமாவில் இருக்கிற வெற்றிடத்தை நான் பார்க்காம என் வெளியே உள்ள வாழ்க்கையில இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு எங்களோட பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அந்த பர்த்திமேயும் யாரிடமும் கேட்காத ஒன்றை இயேசுவிடம் கேட்டான். எல்லார்கிட்டையும் காசு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இடம் கொடுங்கன்னு கேட்டான். ஆனா இப்போ அதை எதையுமே கேட்கல. யாரும் தர முடியாது, என்னாலும் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மால கூடும். முழு விசுவாசம் உள்ளவனாகி இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Though he knew what is going to ask, அவன் என்ன கேட்க போறான்னு அவருக்கு தெரியும். தெரிந்தும் அவர் கேட்டார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ வருவாய் ஆகேல். ஹalleluya. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன வெற்றுமையா இருக்கிறதோ, மனுஷரால் சந்திக்கப்படாத காரியமா இருக்கிறதோ, அவைகளை சந்திப்பதற்கு நான் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறேன், நான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் ஐயா. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, நீ போகலாம். கையை வைக்கல, நூதனமா ஒன்னும் செய்யலங்க. ஹல்லேலூயா. போகலாம்னு சொன்னவரை கண்ணை திறந்து பார்க்கிறான். தான் விசுவாசித்தவரை கேட்டிருந்தான், உள்ளத்தில் யோசித்திருந்தான், கண்ணால கண்டான், கண்ணால கண்டான். நீ விசுவாசித்தால் நீ இன்னும் தேவ மகிமை நீ பார்ப்பாய், நீ இன்னும் தேவ மகிமையை காண்பாய். எத்தனை பேர் ஆவல் அதை நீங்க நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி கர்த்தர் நாமத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி. Thank you Lord. If you believe, you shall see the glory of God. திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். தேவராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டம் உங்களில் நிறைவேற வேண்டும். நீ எழும்புவாயானால் உன் சரித்திரம் மறைந்து போகாது.
அநேகரை உன்னை குறித்து பேசத்தக்கதாக இந்த பர்த்திமை குறித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோமே. தேவராஜ்யத்தில் உன்னை குறித்து பேசப்படும். ஞாபக புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்படும் என்பதை மறந்து விடாதே. கர்த்தர் உங்களை கொண்டும் உங்களுக்குள்ளாயும் உங்கள் மூலமாயும் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் செய்து முடிப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். பேசின நானும் கேட்ட முதல் பிள்ளைகளையும் சுமந்து அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் இருந்தாலும் உமக்கு ஈடா ஒண்ணுமே வராதப்பா, ஒண்ணுமே வராது. ஆண்டவரே, எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் இருக்கக்கூடிய அந்த சொந்தம், அந்த நிறைவு வேற எப்பவுமே இல்லை. ஆண்டவரே எஸ்ப்பா, இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் பிரகாரமாய் நடத்தும்படி நாங்கள் கேட்கிற வீடுகளை போய் உட்கார்ந்து நல்லா தியானிக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி வேண்டுகிறேன். குடும்பங்களை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, ஆவியினுடைய பிரசன்னம் இன்றும் என்றும் இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையில உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.